ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கேகேஆருக்கு சிஎஸ்கேவுக்கும் ரைவல்ரி இருக்கு. ஸோ அந்த மேட்சோடைய ப்ரிடிக்ஷன் அனாலிசிஸ் ப்ளஸ் கேமோடைய மொமெண்டம் டீட்டெயில் இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டீமோடைய பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பிளேயிங் 11ல் போன மேட்ச் சிஎஸ்கே சூப்பராக விளாண்டாங்க. ஸோ அதனால் அதே பிளேயிங் 11 விளையாட போகிறாங்க. இந்த வருஷம் கேகேஆர் பிளேயிங் 11 சூப்பராக அவங்க ப்ராப்பராக டிசைட் பண்ணலை. அதனால இப்போ நம்ம போட்டு டிஸ்பிளே காமிக்கிற பாருங்க, இந்த பிளேயிங் 11 தான் விளையாட போகிறாங்க. பட் இந்த பிளேயிங் 11 விளையாண்டாங்கன்னா அவங்க தோக்க தான் போகிறாங்க. என்னோட ப்ரிடிக்ஷன் பிளேயிங் 11 என்ன சொல்கிறேன்னா, கிரீனை வெளியே உட்கார வச்சுக்கிட்டு நம்ம செஃபர் இருக்கார்ல, சாரி சைஃபர்ட், டிம் சைஃபர்ட்டையும் பின்னால ஓப்பனிங் இருக்க அடிச்சு நொறுங்கணும் அப்படின்னு சொன்னோம்னா எவனாவது ஒருத்தர் நின்றாலாவது ஸ்கோர் 10 ஓவர் 120 130 வந்துடும். மிச்சம் இருக்கிறது மிச்சம் இருக்க 8-9 பேட்ஸ்மேன் சேர்ந்து ஒரு 100 அடிச்சா கூட 220 230 சாலிடாக அடிக்க முடியும். 220 230 நீங்க அடிச்சுன்னா சிஎஸ்கே ஈஸியாக நீங்க ஜெயிச்சிடலாம். திருப்பி சிஎஸ்கே 220 230 சேஸ் பண்ண டீம் கிடையாது அவங்க. ஸோ அது ஒரு பிளான் பண்ணலாம். பட் அவங்க பண்ண மாட்டாங்க. ஏன்னா பாருங்க, இந்த மேட்ச் கிரீன் ஆடுவான், இந்த மேட்ச் ஃபின்னாலன் தான் ஓப்பனிங் ஆடுவான், இந்த மேட்ச் ரகானே தான் ஓப்பனிங் ஆடுவான். மற்ற டீம் அதை அப்படியே தான் வைக்க போறாங்க. ஒரே ஒரு சேஞ்ச் பவுலிங்ல தான் சேஞ்ச் பண்ண போறாங்க. பட் சிஎஸ்கே போன மேட்ச் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிட்டாங்க. அவங்க இந்த மேட்ச் அதே லெவலில் விளையாட போறாங்க. ஓகேங்களா? பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தோம்னா சிஎஸ்கே 9வது இடத்துலையும் கேகேஆர் 10வது இடத்துலையும் இருக்கு. ஸோ 9-10க்கு யார் போட்டி அந்த மாதிரி ஆகி போச்சு இன்னைக்கு மேட்ச். ஸோ அந்த லெவலில் போயிட்டு இருக்கு. இப்போ இன்னைக்கு ஜெயிச்சாங்கன்னா சிஎஸ்கே 4 பாயிண்டோட 5வது இடத்துக்கு போவாங்க. தோத்தாங்கன்னா அதே இடத்துல நிற்பாங்க, வேற எங்கேயும் போக மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி கீழே ஒருத்தர் இருக்கு. தோத்தாங்கன்னா 10வது இடத்துக்கு போயிடுவாங்க. ஏன்னா கேகேஆர் ஜெயிச்சாங்கன்னா 3 பாயிண்ட் ஆயிடுவான்ல. ஸோ அவன் மேலே வந்துடுவான், 9 பாயிண்ட்டுக்கு வந்துடுவான். ஸோ அவன் மேலே போயிடுவான். ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ இன்னைக்கு மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கேகேஆர் எப்படி வின் பண்ணுறதுன்னு சொல்லி செக் பண்ணி வருவாங்க. அதே மாதிரி சிஎஸ்கே போன மேட்ச் வின்னிங் மூமெண்ட்டை அப்படியே கண்டினியூ பண்ணணும். வேற எங்கேயும் இல்லை மேட்ச், சென்னை சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குது. அதனால சிஎஸ்கேக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்கு, ஃபேன் சப்போர்ட் இருக்கு. ஸோ போன மேட்ச் எல்லாருமே டீமா ஒர்க் பண்ணாங்க. ஸோ அதனால பேட்டிங் பவுலிங் ஃபீல்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணாங்க. அதனால சிஎஸ்கேக்கு வின்னிங் சான்ஸ் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி கொடுத்த சான்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. என்ன போன மேட்ச் ஒரு தப்பு நடந்துச்சுன்னா, கேட்ச் அதிகமாக மிஸ் பண்ணி வாய்ப்பு ஆப்போசிட் டீம் மிஸ் பண்ணால சிஎஸ்கே வின்னிங் சான்ஸ் அதிகமாக வந்துச்சு. பட் இந்த மேட்ச் அந்த மாதிரிலாம் கேகேஆர் மிஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா கேகேஆர் ஃபீல்டிங் டீம் நல்லா இருக்காங்க. பட் இருந்தாலும் மொமெண்டம் ஒன்று வார்த்தை கேகேஆருக்கு சுத்தமாக மொமெண்டமே கிடையாது. என்னதான் அடிச்சாலும் திருப்பி 2 கொடுத்துட்றாங்க. வருண் சக்கரவர்த்தியில என்னன்னு தெரியல, உயிரோட இருக்கானா இல்லை இறந்துட்டானு தெரியல. அந்த அளவுக்கு அவன் பவுலிங் மோசமாகி போயிடுச்சு. நம்பர் 1 பவுலர் மிஸ்டேக் பண்ணு சொல்றாங்க. அந்த இவ்வளவு கேவலமா போடுறான் அப்படிதான் ஜேக்கப் டேவிஸ் சொன்னாங்க. பட் அவன் கம்பேக் பண்ணி வந்துட்டான். விக்கெட் எடுக்கணும், அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணி மேட்ச் டேர்னிங் பண்ணி கொடுக்குறான். நீவே வருண் சக்கரவர்த்தி விக்கெட்டும் எடுக்க மாட்டான், 2ம் கொடுக்குறான். கேகேஆருக்கு இங்கே தான் அடி வாங்கிருச்சு. சுனில் நாராயண் ஒருத்தர் மட்டும் தான் காப்பாற்றிட்டு இருக்கான். அதே மாதிரி சொல்றேன், என்னோட ஹம்பிள் ரெக்வெஸ்ட், ரிங்கு சிங்கை ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. இந்தியன் டீம்லயும் நல்லா யூஸ் பண்ண மாட்டேறீங்க, இங்கேயும் யூஸ் பண்ண மாட்டேறீங்க. அவனுக்கு ஒரு ப்ராப்பர் ஒரு 11s கொடுங்க. அவனுக்கு வைஸ் கேப்டனா கொடுத்தப்ப கூட அவனுக்கு ஒரு பிளேஸ் ப்ராப்பராக கொடுக்க மாட்டேங்க. ஒரு மேட்ச் 1 இறக்கி விட்றீங்க, ஒரு மேட்ச் 6th இறக்கி விட்றீங்க, ஒரு மேட்ச் 4th இறக்கி விட்றீங்க. அவன் பிளேஸ் எது? அவன் ஃபினிஷர்னா ஃபினிஷர் ரோல் இறக்குங்க. இல்ல ஸ்டெபிலைஸ் பண்ணி ஆடணும்னா 3rd 4th இறக்கி விட்டு அவனை அடிக்க வைங்க. ஸோ அவனுக்கு ஒரு ஃபிக்ஸ் லொகேஷன் கொடுங்க, அப்பதான் ஜெயிக்கும். ஓகேங்களா? ஸோ வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாமா? இன்னைக்கு வின்னிங் ப்ரெடிக்ஷன் பார்த்தீங்கன்னா 55% சிஎஸ்கே, 45% கேகேஆர். இதுதான் 55% அவரேஜ் எல்லாம் கொடுப்பாங்க. பட் இந்த மேட்ச்ல சிஎஸ்கே மொமெண்டம் அதிகமா இருக்கனால 5% அதிகமாக கொடுக்கலாம். 60% சிஎஸ்கேவும் 40% கேகேஆரும் கொடுக்கலாம். ஓகேங்களா? செம்ம மேட்ச், மிஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்கும் மேட்ச். அதே மாதிரி சொல்றேன், டாஸ் வின் பண்ற டீம் சேஸ் பீஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இப்போ சிஎஸ்கே டாஸ் வின் பண்ணாங்கன்னா சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கேகேஆர் டாஸ் வின் பண்ணா சேஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா சேசிங் டீம் மோர் அட்வான்டேஜ் கிடைக்குது இப்போ. அதனால அது இல்லையா, டாஸ் வின் பண்ண முடியலையா, ஃபர்ஸ்ட் பேட்டிங் வருதா, அடின்னு அடிக்கணும். பவர் பிளேல போட்டு புழக்கணும். பவர் பிளேல 6 ஓவர் 90 ரன் 100 ரன் அடிக்கணும். அப்படி அடிச்சாதான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பிடிக்கிறவங்களுக்கு வின்னிங் சான்ஸ் இருக்கு. இப்போ ஆர்சிபி பண்ணாங்க பாரு, அந்த மாதிரி பண்ணணும். இல்லைன்னா கஷ்டம். ஓகேங்களா? சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க என்ன சொல்றீங்க? சிஎஸ்கே வின் பண்ணுவாங்களா, கேகேஆர் வின் பண்ணுவாங்களா? யாருக்கு வின்னிங் சான்ஸ் அதிகம்? ஒரு சின்ன தப்பு கூட மேட்சை மாற்றி விட்டுறதுக்கு இந்த மேட்ச் ஒரு உதாரணமா இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ.